அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வெல்கம் டு ரியாத் தமிழ் டிரைவர். புதுசாக சவுதி அரேபியா வர்றவங்களுக்கும் வர நினைக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல். ரொம்ப பேர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க. நம்ம வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறோமே, எப்படி நம்ம வீட்டில் உடனே கான்டாக்ட் பண்ணுறது வைக்கிறது அப்படின்னு. இப்போ நீங்கள் புதுசாக வரதா இருந்தால் பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படின்னு. அங்கே வந்து சிம்மு நிறைய பேர் கொண்டு வர மாட்டாங்க. சிம்மை வந்து வீட்டிலேயே அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. ஊரில் இருக்க சிம் சில பேர் இங்கே ஆக்டிவேஷன் வச்சுருப்பாங்க. லீவுக்கு போகிறவங்க ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டு போவீங்க, திரும்ப வந்து அதே நம்பர் ஆக்டிவேஷன் ஆயிடுவீங்க. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தடவை வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஊரில் என்ன சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சிம்மு உங்களுக்கு இங்கே ஆக்டிவேஷன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அதுக்கான ரீசார்ஜ் மட்டும் பண்ணணும். ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்? இப்போ நான் வந்து ஏர்டெல் சிம் வச்சுருந்தேன். ஏர்டெல் சிம் வச்சுருக்கும்போது நான் ஊர்லேருந்து வரும்பொழுது என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, ₹1098 ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கனெக்டிங்காக உங்களுக்கு இன்கமிங், அவுட் கோயிங் வரும். அதோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 ஜிபி டேட்டா வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கியிருப்போம். நம்மளை கான்டாக்ட் பண்ண வரவங்க இருப்பாங்க. நம்மளை கூட்டு போகிறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். இன்கேஸ் இடையில இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்டில் நிறையா வருவோம். ஏன்னா டேரெக்டாக ஃப்ளைட் இல்லை. இப்போ ரியாதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மதுரையிலேருந்து டேரெக்டாக வந்தேன். டேரெக்டான பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஸ்ரீலங்கன் போயிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு ரியாத்துக்கு டேரெக்ட் ஃப்ளைட்டு. ஸோ 2 ஃப்ளைட் இருந்தனால எனக்கு வந்து லே ஓவர் இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் லே ஓவர் இருந்தப்போ சரி நமக்கு அந்த டைமில் வந்து வீட்டில் பேசலாம் வைக்கலாம். ஏன்னா வீட்டில் நம்ம ஃப்ளைட்டு நம்ம கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், போய் சேர்ந்தோமா இல்லையாங்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போது என்ன செஞ்சேன்னா, நான் ₹1098 ஏர்டெல் சிம்மை வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதில் வந்து எனக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடச்சிச்சின்னா, 10 டேஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் 2மே இருந்துச்சு. 100 மினிட்ஸ் அவுட் கோயிங் இருந்துச்சு. 100 மினிட்ஸ் அவுட் கோயிங்னா நீங்கள் 100 மினிட்ஸ் நீங்கள் இங்கேருந்து இந்தியாவில் எந்த நம்பருக்கும் டைரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருந்துச்சு எனக்கு. ஓகே, அது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் நிறைய பேர் என்ன செய்வோம்னா, அந்த 2 ஜிபி டேட்டா தானே இருக்குங்க போதும். நமக்கு அந்த 2 ஜிபி டேட்டாவே உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே இறங்கி உங்களுக்கு கூட்டு போகிறவங்க யாரோ உங்களை கான்டாக்ட் பண்ணணும். ப்ளஸ் ஆல்மோஸ்ட் ஒரு வீடியோ காலே பண்ணுவோம். நம்ம இறங்கினோடனே புதுசாக வரும்போது கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு நமக்கு ஒன்றுமே புரியாது. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இங்கே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த 10 நாளுமே பார்த்தீங்கன்னா, டேட்டா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இறங்கின உடனே சிம்மு வாங்க மாட்டோம் நம்ம. நம்ம வந்து பாஸ்போர்ட்டை வச்சு இங்கே சிம்மு வாங்கலாம். பட் வந்து பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் சிம்மு வாங்கணும் அப்படின்னா, 2வது உங்களுக்கு இக்காமா வந்த பிறகு திரும்ப நீங்கள் போய் நீங்கள் ஒரு தடவை வந்து இதை அப்டேட் பண்ணணும். ஸோ அது 2 வேலை. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1 வீக்லேயே உங்களுக்கு இக்காமா கார்டு வந்துடும். இக்காமா கார்டுங்கிறது நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி. ஸோ அந்த கார்டு வந்துட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே சிம் கார்டெலாம் உங்களுக்கு ஈஸியாகவே வாங்கிக்கலாம். அப்படி நான் இங்கே வந்து 1 வீக் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இக்காமா கார்டு வந்துச்சு. வந்த பிறகு நான் என்ன சிம் கார்டு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிசி சிம் கார்டு தான் நான் வாங்கினேன். இந்த எஸ்டிசி சிம் கார்டில் எனக்கு என்ன பெனிஃபிட் இருந்துச்சுன்னா, வந்து பார்த்தீங்கன்னா ₹75 ரீசார்ஜ் ஃபஸ்ட்டு சிம் வாங்கும்போது. ₹75 ரீசார்ஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டலாக அவங்க வந்து 15 ஜிபி சோசியல் மீடியாவும் 15 ஜிபி நார்மலாக நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோசியல் மீடியாவுக்குன்னே தனியாக 15 ஜிபி நமக்கு டேட்டா கொடுப்பாங்க. இந்த 15 ஜிபி வந்து 28 நாளுக்குள்ளே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சிம் வாங்கினா 28 நாளில் வந்து உங்களுக்கு வந்து அவுட் கோயிங் கட் ஆகிடும், இன்கமிங் கட் ஆகிடும். 2மே கட் ஆகிடுங்களா. ஆனால் வந்து நீங்கள் சவுதியில் அந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த சிம் கார்டு வாங்கிட்டாலும் உங்களுக்கு 3 மாதத்துக்கு இன்கமிங் வரும். அவுட் கோயிங் மட்டும் அந்த என்ன நாளோ அந்த நாளில் கட் ஆகிடும். இன்கமிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு வரைக்கும் உங்கள் வேலிடிட்டி இருக்கும். ஓடிபி மெயினாக எல்லாம் நம்ம வந்து இறங்கினோடனே அப்சர் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அப்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அல்ட்ராஜியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிலையெல்லாம் உங்களுக்கு ஓடிபி 3 மாதத்துக்குமே வரும். இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மினிமம் ரீசார்ஜ் பண்ணிட்டால் போதும். உங்கள் செகண்ட் சிம் யூஸ் இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபோனு, ஒரு சிம் கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் டிரைவராக வரீங்கன்னா உங்கள் ஹவுஸ் டிரைவர் அந்த கஃபீல் வீட்டிலேருந்தே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக கம்பெனிகளுக்கு வரும்போது நீங்களாம் எல்லாம் வாங்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சிம் கார்டு வந்து வீட்டில் தான் பேசணுன்னா அந்த எஸ்டிசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஆஃபர் இருக்குது, நிறைய ஆஃபர் இருக்குது. நிறைய பேர் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே வாங்கணும்னு நினைப்பீங்க. அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக்குள்ளேயே வாங்கிக்கிடலாம். இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 28 நாளுக்கு உங்களுக்கு இன்கமிங் எல்லாம் வரும், அவுட் கோயிங் போகும். பட் உங்களுக்கு 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இன்கமிங் வரும். இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.